வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்லிங்க்ஸ். ஹைப்பர்லிங்க்ஸ்னா என்ன? ஹைப்பர்லிங்க்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? இத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹைப்பர்லிங்க்கோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ சொல்லிர்றேன். HTMLல ஹைப்பர்லிங்க்ன்றது இந்த மாரி href அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துட்டு, அப்புறம் இந்த டேக்க க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம உள்ள நமக்கான டெக்ஸ்ட் என்னவோ அத போட்டுக்கணும். சும்மா நான் இப்படியே போட்டுட்டு, அப்புறம் ஆங்கர் டேக்க மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ப்ரௌசர்ல போய் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இது வந்துருச்சா? இப்போ நான் இத கிளிக் பண்றேன். என்ன நடக்கும்னு பார்ப்போம்னா, இது எதுவுமே இல்ல. ஏன் ஒண்ணுமே எங்கேயுமே எதுவுமே ஆகல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த hrefன்னு இருக்கா, இதுக்குள்ள நம்மளோட அந்த என்ன பார்த்தோ அத குடுக்கணும். அதாவது இப்ப இந்த சைட்லேருந்து இப்போ உங்களுக்கு வேற சைட் இப்போ நீங்க கூகுளுக்கு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்ம கோட்லேருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க போயிட்டு ஜஸ்ட் சிம்பிளா google.com இப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சிடணும். இப்போ அடிச்சுட்டு இங்க கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த பாத்ல hrefல நான் இந்த கண்ட்ரோல்-V கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு கூகுள் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இதை நான் ஃபஸ்ட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கூகுள்ன்றது மாறிடுச்சா? இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா google.comக்கு நேவிகேட் ஆகுது. இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்ம பேஜ்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு நேவ் பாராக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, நான் கூகுள் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஜிமெயில் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜிமெயில்னு கிளிக் பண்ணால் ஜிமெயிலுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இமேஜஸ்ன்னு கிளிக் பண்ணால் இமேஜஸ்க்கான சைட் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணாலும் அதுக்கான பர்டிகுலர் போகுதுல்ல, அது இந்த ஆங்கர் டேக் மூலியமாக தான் நடக்கும் HTMLல. ஓகே, இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது இந்த ஆங்கர் டேக்கில். அங்கே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டார்கெட்டுன்றது ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக இது செல்ஃப். இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுக்கு கோடில் காமிச்ச ப்ராப்பர்ட்டி இதுதான். ஒன்று நிமிஷம் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கூகுளில் கிளிக் பண்ணுறேன். செல்ஃப் அப்படின்னா என்னென்னா அதே பேஜ்லேயே ஓப்பன் ஆகு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை விட்டுட்டு நம்ம செல்ஃப் விட்டுருவோம். இது டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. மாற்ற வேணாம்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். டார்கெட்டுன்றதை போட வேணாம். இப்போ வேறு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது டார்கெட் இஸ் ஈக்குவல் டு blank அப்படின்னு கொடுக்குறேன். நான் பிளாங்க்னா என்னென்னா இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ கூகுளில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நியூ டேப்பில் தான் ஓப்பன் ஆகுது. அதே டேப்பில் ஓப்பன் ஆகலை. இதுதான் ஹைப்பர் லிங்க்ஸ். இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுதான் நான் முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் கவர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் W3 ஸ்கூல்ஸ்லையோ இல்லை வேறு எதுலையாவது போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.